அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் அடுத்த 31 நாட்கள் இனி எல்லாமே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் மட்டும்தான். அப்படி நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதேபோல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் உள்ள மகர ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குரு, ராகு, செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புரட்டாசி இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் வாரங்கள்ல புதனும் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறாரு. இதனால் பண வசதி என்பது தேவையான அளவிற்கு இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. சிறு சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குதூகலமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தேடி தருவாருங்க ராகு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு கோல்சார விதிகளின்படி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க. இருந்தாலும் மகர ராசிக்கு சனி பகவான் தான் நாயகர். மேலும் 7.5 சனி காலத்தில் கடைசி 2.5 வருட காலத்தில் ஒரு முக்கிய நன்மையை அளிப்பதாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு சனி பகவான் வாக்களித்திருக்கிறாரு. அதனால் சனியினால் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாகவே அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கும் திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல தீர்த்த தலை யாத்திரை ஒன்று கிடைக்க இருக்குது. பலருக்கு திருப்பதி, திருமலை, திருவேங்கடத்தை அதனுடைய திவ்ய தரிசனமும் கிடைக்க இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்ப்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற மாதம் வரை அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இந்த மாதம் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க. உங்களை கண்டாலே முகத்தை சொலித்து கொண்ட மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் மனதில் நிம்மதி ஏற்படுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஊதிய உயர்வு இனி உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. மகர ராசி அன்பர்கள் அதற்கான முயற்சிகள்ல இனி ஈடுபடலாங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு சலுகைகள் கூட இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலையை அளித்தருவாருங்க சனி பகவான். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் இந்த மாதம் அப்படியே நீடிக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு பணத்தை செலவழிக்கலாங்க. குறிப்பா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று இந்த முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. சந்தையின் நிலவரம் சாதகமாக இருப்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுது. உற்பத்தியை சற்று அதிகரித்துக் கொள்ளலாங்க. சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு கட்டம் இதுங்க. நிதி நிறுவனங்கள் தக்க நிறுவன தருணத்தில் உங்களுக்கு கை கொடுத்தும் உதவக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது.
என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே சாதகமாக மாறுகிறாருங்க. வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் மற்றும் 4ஆம் வாரங்கள்ல பண வசதி குறைவினால் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பணம் கிடைக்கும் போதே எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சற்று குறைவாதாக இருக்கும். அதனால் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிலை உருவாகுங்க. ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் பின்பு கஷ்டப்படாமல் இருக்கலாம். இக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க வேண்டாங்க. கடன் என்பது சிறிது சிறிதாக நம்மை கொல்லும் கொடிய விஷயங்கள். கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அதேபோல் மகர ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற மாதம் ஏற்பட்ட அனைத்து நன்மைகளும் இந்த மாதமும் உங்களுக்கு ஏற்பட அனைத்து நன்மைகளும் இந்த மாதமும் நீடிக்குதுங்க. கட்சியில் தொண்டர்களிடையே செல்வாக்கு உயருங்க. முன்னேற்றத்தையும் மனநிறைவையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு உரிய கிரகங்கள் அனுகூலமாக மாறுகிறாங்க. ஆதலால் இந்த மாதத்தில் 3ஆம் வாரத்திலிருந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. முதல் 2 வாரங்கள் உடலில் சோர்வும் அசதியும் மனதில் கவலை ஏற்படக்கூடுங்க. பாடங்கள்ல மனதை ஊன்றி செலுத்துவது சிரமமாக இருக்குங்க. மீண்டும் படிப்பில் உற்சாகம் உண்டாக சிறிது காலம் வாங்குங்க. அது மட்டுமில்லாமல் உங்களின் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்தை படிப்பில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாயும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறாங்க. சென்ற மாதம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்காதுங்க. மீண்டும் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க. அதே போல வாடி சோர்ந்திருந்த பயிர்கள் நிமிர்ந்து செலுத்த நிற்குங்க. வயலை பார்த்தாலே இதனை தெரிந்து கொள்ளலாம். சந்தையில் உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த குரு அமர்ந்துள்ளாருங்க. ராகு, சனி மற்றும் செவ்வாய் ஆகியோரும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. ராகுவும் உதவிகரமாக இருப்பதால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குருவினுடைய நிலை காரணமாக திருமண முயற்சிகள் வெற்றி பெறுங்க. கன்னியரின் மனதிற்கு உகந்த மணாளன் அமைவாருங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வை நீங்க இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ளதால் பேச்சில் நிதானம் வேண்டுங்க. முன்கோபம் அறவே கூடாது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. மகர ராசினியர்களுக்கு காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றில் படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.